அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 35, துறவு. குறள் எண் 341. யாதெனின் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். ஒருவன் எந்தெந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் எந்தெந்த பொருளிலிருந்து ஆசைகளிலிருந்து நீங்குகிறானோ அந்த பொருளால் அவனுக்கு துன்பம் இல்லை என்று சொல்லுகிறார். உதாரணத்திற்கு, என்னுடைய நண்பர் என்றே வைத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய நண்பன் ஒரு வீடு கட்டி நல்ல செல்வமாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பக்கத்து பிளாட்டு காலியாக உள்ளது. அந்த பிளாட்டை போட்டவன், அந்த உரிமையாளர், பிளாட்டினுடைய உரிமையாளர் என்ன செய்கிறான், நீங்களே இந்த பிளாட்டை வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு நல்லதாக இருக்குமே என்ற இவனுக்கு அறிவுரை சொல்லி அந்த பிளாட்டை இவன் வாங்குகிறதுக்கு திட்டமிடுகிறான். வாங்கிவிட்டான். ஆனால் இவன் வாங்கி அதை இந்த பிளாட்டோடு சேர்த்து தன்னுடைய வீட்டோடு சேர்த்து அதை கட்ட ஆரம்பிக்கிறான். அப்போதுதான் அவன் அதை வாங்கினவன் மலேசியாவில் இருக்கிறான். அவனுக்கு தெரிந்து அவனுடைய உறவினர் இது எங்களுடைய பிளாட் இல்லைங்க, எப்படிங்க நீங்கள் வாங்க முடியும் என்று சண்டை போடுகிறார்கள். இதனுடைய விளைவு அவனுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது பார்த்தீங்களா? அதுதான் அதை எப்படி உணர்த்தியுள்ளார் பாருங்கள். தெய்வப்புலவருக்கு இணை இந்த உலகத்திலே யாருமே இல்லைங்க. என்னை பொறுத்தளவுக்கு தயவுசெய்து தெய்வப்புலவரினுடைய கருத்துக்களை ஆய்ந்து அதன்படி நடங்கள். நிச்சயம் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.